பல்வேறு பணிகள் சொல்லிகிட்டே வந்தீங்க. இதில் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 10 ஒவ்வொரு முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 10 கோரிக்கை வைக்க சொன்னாங்க. 10ல் நான் வச்ச 10ல் 9 நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதுபோல் அதில் தாண்டி பல செஞ்சுருக்கீங்க, வார்டு விடாமல் எல்லாம் பட்டியலிட்டீங்க. இதில் எல்லோரும் கவனிக்கப்படுறது டிஎம்எஸ். இதில் அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நான் தொடர்ந்து 3 தேர்தலையுமே வச்சுருக்கேன். 2016 அந்த கோரிக்கை வச்சுருக்கேன். நான் வந்தால் டிஎம்எஸ்க்கு வந்து செலவு வைப்பேன் அப்படின்னு. அவள் 2021 அந்த கோரிக்கை வச்சுருக்கிறேன். அது தலைவர் வந்து சிஎம் வந்து எந்த தலைவருக்கும் இப்போ அந்த பொதுவான இடத்துல செலவு வைக்கிறது இல்லை, அனுமதி கொடுக்குறது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொன்னார். 2-3 நாள் தொடர்ந்து தனியாக போய் பெட்டிஷன் கொடுத்தேன். மதுரையில் வரும்போது சொன்னார் கூப்பிட்டு, அது முடியாத பொம்மி நீங்கள் அதை தொடர்ந்து கோரிக்கை வைக்கலன்னு. அப்புறம் என்ன நினச்சாரு சிஎம் வந்து உடனே அசம்பிளி ஆரம்பித்தேன். அப்புறம் ஆர்எச்எல்னு ஒரு ஆர்டர் போட்டு விட்டேன், மாறுபட செல்லன்னு. திருப்பி போய் சிஎம்மை பார்த்து அப்புறம் முழு சிலை வெங்கல சிலைன்னு திருப்பி அதை மாற்றிப்பேன். கார்பரேஷன் ஒன்று இந்த மார்பள சிலை ரிக்கார்டில் கொண்டு வருவாங்க. அப்புறம் முழு சிலையை வந்து கட்டி இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. அந்த சௌராஷ்டிரா மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். இப்போ எல்லாரும் நேற்று கூட மனு தாக்கல் பண்ணையில் நாங்களும் போய் எங்கள் தலைவரை கூட்டு போய் மாலை போட்டு நாங்கள் மனு தாக்கல் போனோம். அது மாதிரி பிஜேபி கேண்டிடேட்டும் வந்து அந்த டிஎம் தலைக்கு மனு தாக்கல் பண்ணும்போது அவங்களும் பட்னாவிஸ் ஒரு மாலையை போட்டு போனார். அவர் என்ன சொன்னார் பேசும்போது, நான் எடப்பாடியே மனு கொடுத்தேன் அப்படின்னு. அப்படி யாரும் கொடுத்ததும் இல்லை, நடந்ததும் இல்லை. அது போய் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த டிஎம்எஸ்க்கு செலவு வைக்கணுங்கிறது உங்களுக்கு இயற்கையாக வந்தது. அது பாடல்கள் கேட்டால் இல்லை, பாடலை கேட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொன்னால் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறது. அது வந்து அதில் பிறட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மகாலியார் கிட்டத்தட்ட 32 ஏக்கர் பட்டம் இல்லை, பட்டம் இல்லை. இதே இந்த காமராஜபுரம் மாதிரி அது நீர்நிலை கிடையாது, அது கவர்மெண்ட் பிறகு. அது 1955 முன்னாடி 95 வருடம் நீசன் போட்டு விட்டாங்க.